சரணம். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குருவழியே வேதம் வேதம். ஓம் குரு பதமே காப்பு காப்பு காப்பு. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். இன்றைய காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு ஒரு உன்னத உணர்வு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். குரு ஒரு உன்னத உணர்வு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு என்பவர் யார், அவரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அவரை நாம் எப்படி மதிக்க வேண்டும், அப்படி மதிக்காவிட்டால் குரு நிந்தனை செய்யும் பொழுது நமக்கு என்ன நேரும், இதை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஒருத்தர் குரு அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வரக்கூடாது. முழு சரணாகதி ஒன்றே ஞானத்தின் திறவுகோல். நீங்கள் முழுசாக சரணடைஞ்சால் மட்டும்தான் குரு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மனதில் பதிய ஆரம்பிக்கும். அது எப்போ பதிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்முடைய மனசு அந்த விஷயங்களை உள்வாங்கி நம்முடைய ஸ்டோரேஜில் கொண்டு போய் அது வச்சுக்கும். குரு சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, சொல்லி நம்ம 1ஆம் வகுப்பில் ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பார், ஒரு ஆசிரியர். அவர் ஒரு குரு தானே, அவர் சொல்லி கொடுத்துருப்பார். அது ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்படி பார்க்கும்போதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறது இல்லையா. அவர் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தது உங்களுடைய ஸ்டோரேஜில் பதிவாயிருக்கு. நீங்கள் எங்கே ஆங்கிறத பார்த்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் ரீகால் பண்ணிக்கும். இதே மாதிரி தான் ஒரு தொழில் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா இது நல்லா இப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும் பொழுதும் அவர் சொல்லி கொடுக்குறாரா? இல்லை. அது நம்முடைய மூளையில் பதிவேற்றம் ஏற்றப்பட்டு எப்பெல்லாம் நீங்கள் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய மனம், உங்களுடைய மூளை தானாகவே அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது இது எதனால் சாத்தியமாகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை மிக ஆழமாக கவனித்து அதை உள்வாங்கும் பொழுது தான் இது நடக்கும். நீங்கள் மேலோட்டமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசில் பதியவே பதியாது. அதே மாதிரி அவர் எந்த குருவாக இருந்தாலும் சரி, 1ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்தாலும் சரி, 6ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆன்மீக குருவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஒரு குரு இருப்பார் இல்லையா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குரு ஸ்தானத்தில் ஒருத்தர் இருப்பார், அவராக இருந்தாலும் சரி. குருங்கிற ஸ்தானம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே குரு தான். அவங்கள எந்த காலத்துலையும் இப்போ நீங்கள் தொழிலே ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு, நீங்கள் தொழில் நல்லா மேலோங்கினதுக்கப்புறம் அந்த குருவை மறந்துடுறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அது உங்களுடைய குடும்பம் மென்மேலும் வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. குரு நிந்தனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அழிவை தான் கொடுக்குமே தவிர எந்த இடத்துலையும் அது உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, தேவேந்திரன், தேவர்களுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. அவர் தேவ சபைக்கு உள்ள வர்றார். அப்படி வரும் பொழுது தேவேந்திரன் ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை இவங்கெல்லாம் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவர் அந்த நடனத்தை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கார். அப்போது குரு உள்ளே வர்றதை அவர் கவனிக்கல. ஆனால் உண்மையிலே அவர் பார்க்காமல இல்லை, பார்த்துட்டு சரி அவர் ஒரு பாட்டுக்கு இருந்துக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த நடனத்தில் இருக்கக்கூடிய அந்த மயக்கம், அந்த மாயை குருவை எந்திரிச்சு உபசரிக்கணும், அவரை வரவேற்கணும், அவரை நம்ம இருக்கையில் கொண்டு அமர வைக்கணும் அப்படிங்கிற அந்த கடமையை செய்ய தவறிவிட்டான் தேவேந்திரன். இது குருநிந்தனை. இதுக்கு பேர் தான் குருநிந்தனை. அதாவது குருவை எந்த இடத்துலலாம் நீங்கள் மதிக்காமல் விடுறீங்களோ அதெல்லாம் குருநிந்தனைக்கு சமம். அப்போது அந்த குரு இவன் இப்படி அலட்சியமாக இருக்கிறத பார்க்குறாரு பிரகஸ்பதி. பார்த்துட்டு இப்படிப்பட்டவரோடு நான் எதுக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சபையிலிருந்து வெளியேறாரு. வெளியேறி ரொம்ப கோபமாக வெளியேறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இந்திரன் கண்ணில் படுறதே இல்லை. அப்போ இந்திரன் தன்னுடைய நடனங்களெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாயிற்காப்போன்ட்ட யாராவது என்னை பார்க்க வந்தாங்களா அப்படிங்கிற. அவனுக்கு தெரியும் குரு வந்தாருங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் தெரியாத மாதிரி கேட்குறான் வாயிற்காப்பான்ட்ட. ஆமாங்க வந்தார், குருநாதர் வந்தார், ஆனால் வெளியே போகும்போது ரொம்ப கோபமாக போனார், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வாயிற்காப்போன்னு சொல்கிறான். ஆனால் இவனுக்கு தெரியும் எதனால் அவர் போனார் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். அப்போ அவன் பல இடங்களில் போய் குருவை தேடி அலையிறான். எங்கேயாவது இருப்பாரா, இங்கே இருப்பாரா, அங்கே இருப்பாரான்னு தேடிடுறான். அவனோட கண்ணுக்கு அவர் தட்டுப்படுறதே இல்லை. அப்போ ஒரு நீண்ட காலம் ஆகுது, இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்குது. ஆனால் குருநாதர் கைக்கு சிக்கவே இல்லை.
அப்போ வந்து இவன் என்ன பண்றது? ஏது பண்றது? குரு இல்லாம வந்து தேவசபை வழிநடத்த முடியாதே! எப்படி நமக்கு வழிகாட்டி யாரு? அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, இறுதியா என்ன முடிவு எடுக்கிறார்ன்னா, நம்ம வேறொரு குருவ நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம அந்த குரு வந்து கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, அசுரர் குலத்த சேர்ந்த ஒருத்தன குருவா தேர்ந்தெடுக்கிறக்கு பிரம்மாவனுடைய அந்த யோசனைப்படி போய் அவன பணிஞ்சு, "நீங்க என் குருவா இருக்கணும். தேவர்களுக்கு குருவா இருந்து நீங்க எங்கள வழிநடத்தணும்" அப்படிங்கிறாங்க. அவன் வெளி தோற்றத்துக்கு வந்து ஒரு குருவா தோற்றம் அளிச்சாலும், அவன் உண்மையிலேயே அசுர குலத்த சேர்ந்தவன். அப்போ அவன் வந்து, "இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேவர்கள வந்து நம்ம கூண்டோட அழிக்கிறக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு." அப்படின்னு சொல்லி இந்திரன் குடுத்த அந்த வாய்ப்ப வந்து அவரு ஏத்துக்கிட்டு, தேவகுருவா அவர் உள்ள வர்றாரு. உள்ள வந்து அவரோட யாகங்கள், அந்த மந்திரங்கள், அந்த வழிநடத்தும் விதங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆக ஆக தேவேந்திரனுக்கு ஒரு சந்தேகத்த கிளப்புது. இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கானதாக இல்லையே! இது ஏதோ தப்பா இருக்கே! அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டவுட் வருது. அப்படி டவுட் வரும்போது அவர் செய்யக்கூடிய அந்த மந்திரங்களையும், வேதங்களையும் அவன் போய் உன்னிப்பா பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே வந்து தேவர்களுக்கு விரோதமான மந்திரங்கள தான் அவர் சொல்லி அந்த யாகங்கள நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவன் கோவம் வந்து என்ன பண்றான், அந்த குருவ அது குருன்னு கூட பார்க்காம, இவங்கள அழிக்க வந்தவன் அப்படிங்கிற முறையில வந்து அவன வெட்டி சாய்ச்சு அவன கொலை செஞ்சுடுறாரு. அது அது ஒரு 2வது ஒரு தப்பு. இருக்கிற குருவ வச்சு காப்பாத்திக்கல. அவருக்கு மரியாதை குடுக்கல. புதுசா இன்னொரு குருவ நீ தேர்ந்தெடுக்கும்போது உன்னுடைய புத்திய யூஸ் பண்ணி, நல்ல குருவாவும் நீ தேர்ந்தெடுக்கல. உனக்கு ஆகாதவன குருவா நீ தேர்ந்தெடுத்த. அதுக்கப்புறம் அவன நீயே வந்து கொலை செய்ற. எவ்வளவு பாவங்கள் கன்டினியூவா வருதுன்னு பாருங்க. அப்போ அவர் இறந்த உடனே, அந்த இறந்த அந்த அசுரகுருவனுடைய அப்பா இருக்காருல்ல, என் பையன் சிவனேன்னு தான் இருந்தான். நீ வந்து அவன வந்து தேவகுருவா இருங்கன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, இப்படி அவன கொலை பண்ணிட்டியே! உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி அவரு ஒரு யாகம் பண்ணி, அதிலிருந்து ஒரு அசுரன வரவழைச்சு, தேவேந்திரன கொல்றதுக்காக ஏவி விடுறாரு. இந்த ஒரு குரு நிந்தனைங்கிறது எவ்வளவு தூரம் அது அவருக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள குடுக்குதுன்னு நீங்க பாருங்க. அப்போ அவன் வந்து அழிக்க வரும்பொழுது இந்திரன் வந்து பலமிழந்து போயிடுறான். எப்பவுமே ஒரு குரு இல்லைன்னா, ஒரு சிஷ்யன் வந்து பலமிழந்து போயிருவான். அவனுக்கு என்ன பண்றது? அந்த பிரச்சனைகள எப்படி எதிர்கொள்றதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்போ அவன் பலமிழந்து போகும்போது, அந்த அரக்கன எதிர்கொள்றதுக்கு அவனால முடியல. அப்ப நாரத மகரிஷிட்ட போய், "இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அத்திரி மகரிஷி வந்து இருக்காரு. அத்திரி மகரிஷிட்ட போய் அவருடைய முதுகெலும்ப வந்து கேட்டு வாங்கி, அதுல ஒரு ஆயுதம் பண்ணி, அந்த ஆயுதத்த வச்சு அவன் கூட போரிட்டினா நீ அவன ஜெயிச்சிரலாம். அப்படின்னு அவர் ஒரு யோசனை சொல்றாரு. அப்போ அத்திரி மகரிஷிட்ட போய் தேவேந்திரன் பணிந்து, இந்த மாரி உங்களுடைய முதுகெலும்பு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, "மண்ணு திங்கிற உடம்பு தானே, அது உனக்கு உபயோகப்படட்டுமே" அப்படின்னு சொல்லி ரிஷிகள் எல்லாம் எவ்வளவு பெருந்தன்மையா இருந்திருக்காங்கன்னு பாருங்க நீங்க. அப்போ அந்த மாரி சொல்லிட்டு அவர் அந்த முதுகெலும்ப எடுத்து குடுக்குறாரு. அந்த முதுகெலும்புல செஞ்ச ஆயுதம் தான் வஜ்ராயுதம் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்ப அந்த வஜ்ராயுதத்த வச்சு அந்த அரக்கன வந்து இது பண்ண சம்ஹாரம் பண்ணும்போது, போர் புரிஞ்சு அதை எல்லாம் கொல்றான். இந்த குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, பூமியில தவம் செஞ்சுட்டு இருந்த இன்னொரு அரசன் வந்து, அவனுடைய தவம் மிக வலிமையா இருந்ததுனால, இந்திர பதவியை அடையிற அளவுக்கு அவனுடைய தவம் இருந்தது. எங்கெங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ, அங்க வந்து இதெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அப்ப இந்த குழப்பத்துல அவன் இருக்கும்போது இந்திரன், இன்னொருத்தன் வந்து அந்த இந்திர பதவியை கைப்பற்றி, இந்திராணியும் கைப்பற்றக்கு போறான். அப்போ தொடர்ச்சியா அந்த இந்திரனுக்கு ஒரே ஒரு குரு நிந்தனையினால, இறுதி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள அவன் சந்திக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் அவர் நாரதர்ட்ட போயி, "நம்முடைய குருநாதர் மட்டும் தான் நமக்கு சிறந்தவரு. அவர எங்க கண்டுபிடிக்கன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு வேற வழியே இல்ல. இந்த மாரி எல்லாமே எனக்கு நல்லதா நடக்க மாட்டேங்குது" அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்படி கெஞ்சும்போது, "அவர் இந்த இடத்துல இருப்பார். அப்படி நீ போய் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க அவரு இருக்காரு. இருந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ வந்து எனக்கு செய்தத வந்து நான் மறக்க முடியாது. நானே மறந்தாலும் வந்து கடம்ப வனநாதருடைய அருள் இருந்தால் மட்டும் தான், அது வந்து உன்னுடைய அந்த சாப விமோசனமாகும். கடம்ப வனநாதர்ட்ட போய் நீ வேண்டிக்கோ" அப்படின்னு சொல்லி அவரு பழைய பிரகஸ்பதி குரு சொல்றாரு. அப்போ உடனே வந்து கடம்பவனநாதர்ட்ட வந்து அவன் இந்திரன் வந்து வேண்டுறான். என்னுடைய அந்த குருவுக்கு நிந்தனை பண்ண அந்த பாவம் கழியணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறான். அப்போ முதல்ல குருவா இருந்தவர் அலட்சியப்படுத்தி அவர தொலைச்சிட்டுட்டங்கி, 2வது குருவா இருந்தவர் சரியான நபர் தேர்ந்தெடுக்கல. சரி அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் அவரையாவது ஃபாலோ பண்ணியிருக்கணும், அவரையாவது பின்பற்றியிருக்கணும். அதுவும் இல்லாம அவரையும் நீ கொலை செய்ற. அதுக்கப்புறம் அதன் மூலமா வந்து ஒரு பகைக்காக இன்னொரு இடத்துல போராடி ஒரு போர் புரியிற. இந்த குழப்பத்தினால உன்னோட மனைவிய நீ இழக்கிற, இந்திரலோகத்த நீ இழக்கிற. இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான வீழ்ச்சி இந்திரனுக்கு அந்த குரு நிந்தனை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கிடைக்குது. அப்போ அந்த கடம்பவனநாதர்ட்ட போய் மனசுருகி வேண்டும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பொற்றாமரையை வைத்து என்னை நீ வணங்கினால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு அவர் கடம்பவனநாதர் சொல்றாரு. அப்ப அந்த பொற்றாமரை கூட என்கிட்ட இல்ல. இந்திரலோகமே என்கிட்ட இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான்ட்ட வேண்டும் பொழுது, பகவானே வந்து பெருமானே அந்த பொற்றாமரையும் குடுக்குறாரு. குடுத்து நீ வணங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அந்த பொற்றாமரையை வச்சு வணங்கி இந்திரன் சாப விமோசனம் ஆகுறார். அப்படி பொற்றாமரையை வச்சு வணங்குன இடம் தான் திரு மதுரையம்பதி. சொக்கநாதர் மீனாட்சி திருக்கோவில்ல தான் அந்த அந்த காரியம் நடக்குது. அவரு இந்திரன் பூஜை செய்த நாள் சித்ரா பௌர்ணமி.
இன்னைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இரவு நேரத்துல ஆலயத்தை அடைப்பதற்கு முன்னாடி எல்லா பூஜை பொருளும் எடுத்து வச்சு இந்திரன் வந்து பூஜை பண்ணட்டும்னு சொல்லி இன்னைக்கும் எடுத்து வச்சுட்டு போற பழக்கம் இன்னைக்கு இருக்குது. கடம்ப வனநாதர் தான் சொக்கநாதர். அந்த பொற்றாமரை கொடுத்த குளம் தான் அந்த பொற்றாமரை குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அப்போ அந்த சாப விமோசனமாய் மீண்டும் தன்னுடைய குருவை அடைந்து இந்திரன் நிம்மதியாக இருந்தான் என்பது புராண கதை. இந்த கதை உங்களுக்கு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, குரு நிந்தனை அப்படிங்கிறது எந்த நேரத்திலயும் நீங்க பண்ணிறக்கூடாது. குரு நிந்தனை பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுடைய அழிவு ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். நீங்க போகக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நீங்க தோத்து தான் போவீங்க. அப்போ குருவை முழுதாக சரணடைந்து, அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக பயன்படுத்தி, வாழ்வில் வெற்றி பெறுங்கள். குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.